ஒரு குட்டி கதை. ஸோ ஒரு ஊர்ல ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையனுக்கு ஒரு டாஸ்க் வருது. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு சைடு அவனோட எல்லாமே சொல்லி கொடுத்த குரு, அவரோட குரு இருக்காங்க. இன்னொரு சைடு கடவுள். ஸோ இப்ப கடவுள், குரு இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாருக்கு நீ உன்னோட முதல் வணக்கத்தை செலுத்துவ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதுக்கு அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் என்னோட குருவுக்கு தான் முதல் வணக்கத்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னோட கடவுளுக்கு நான் என்னோட முதல் வணக்கத்தை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, சோ ஏன் அப்படின்னா, குரு தான் கடவுள் யாருன்னே எனக்கு சொன்னவர். எனக்கு குரு சொல்லலைன்னா கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது. சோ அப்ப குரு தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறவர். ஓகே, அவர் சொல்லிதான் எனக்கு கடவுளே தெரியும் அப்படின்னும் போது, என்னோட முதல் கடவுளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக குருவுக்கு முதல் வணக்கம், அதுக்கப்புறம் கடவுளுக்கு ஒரு வணக்கம் சொல்றேன் அப்படின்றது. சோ இது எதுல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல எப்படி திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் இருக்கோ அதே மாதிரி ஹிந்தியில தோஹே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த தோஹே நிறைய கவிஞர்கள் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பாங்க, ஒவ்வொரு பேர்ல இருக்கும். சோ அந்த மாதிரியான தோஹேல இருந்து எடுக்கப்பட்டதுதான். இது என்ன லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு கோவிந்த் தோவு கடே காக்கே லாகு பாய் பலிகாரி குரு ஆப்கி ஜின் கோவிந்த் தியோ பதாய் அப்படின்ற இந்த லைன்ஸ்ல இருக்கிற மீனிங் தான் இப்ப நான் சொன்ன கதை. குருவா இருக்கிறவங்க எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நாட் ஓன்லி தேர் சப்ஜெக்ட், எல்லா விஷயத்தையும் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும், எப்படி டிசிப்ளின்டா இருக்கணும், எப்படி ஒபீடியண்டா இருக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவங்க தான் குரு. குருவை மதிக்கிறதுக்கு யார் சொல்லி தரணும்?